என்ன சார் பயம்? திரு மணிகண்டன் எதற்காக அச்சப்படுகிறார்கள் கேள்வி முன்வைக்கிறார். சார் வணக்கங்க. அதிமுகவில் பாவம் இந்த ஆடி மாத ஆன்மீக சுற்றுலா போய் இருக்கிற அந்த அம்மையாரை பற்றி பார்த்து யாருக்கும் எந்த பயமும் இல்லைங்க. அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். ஆடி மாதம் அம்மன் கோயில் திருவிழா, ஆடியில் விரதம் இருந்தால் உடம்புக்கு நல்லது. ஆடியில் அம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க. இதுக்காக அவங்க ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதை பற்றி அதாவது என்னென்னா, ஒரு விதத்தில் பாடுறதுன்னா கையாடல் பண்ணுற மாதிரி அதிமுக கொடிக்கு சம்பந்தம் இல்லாதவர், இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர் அந்த கொடியை பயன்படுத்திக்கிட்டு கூட இருக்கிற ஒரு மணிகண்டன் தான் சொல்றாரு. அதிமுக மணிகண்டன் தான் சொல்றாரு, கட்சியில யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, பொதுச்சாளர் சொல்லி கொடியேற்றுறாங்க. இல்லைங்க, அதாவது இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மணிகண்ட அளவுக்கு போதும் அப்படின்னு கட்சியில் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேங்க நான். ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இல்ல. கார்த்திகை செல்வன் பயணத்தை தொடங்குற ஆலோசனை கூட்டம் ஒத்தி வச்சதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. அவங்க தரப்புல அச்சம் இல்ல, பயம் இல்லைன்னா இதெல்லாம் செய்வாங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்க, அவங்கள கண்டு பயந்து எடப்பாடி பழனிசாமி போய் போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏங்க, ஆடி 1ஆம் தேதி எல்லா பக்கமும் ஆடி 1ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடுவாங்கிற காரணத்துக்காக தள்ளி வச்சுது. எதையோ பார்த்து ஏதோ ஒன்று நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு யாரோ கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இது நான் தான் சொல்லிட்டேங்க. 2017 வரைக்கும் அவங்க சின்னம்மா அம்மா என்ற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு இன்று வெறும் வி.கே. சசிகலா சிறை சென்று மீண்டவர், அம்மா சிறைக்கு காரணமா இருந்தவர். 2017 வரைக்கும் சேலம் அவர்தான் கை காமிச்சார், அவர்தான் முதலமைச்சர் ஆக்கினார்ங்கிறத சுட்டி காமிக்கிறாரு. அவங்க இருந்தப்ப வரைக்கும் அதிகாரம் இல்லை, அதுக்கு பிறகும் அதிகாரத்துக்கு வாங்கன்னு சொன்னதும் திரு ஆர். விஜயகுமார் தாங்கிறாரு. அதையும் வீடியோவா காமிக்கிறாரு. எல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு அதுக்கு நேரா பேசினா மக்கள் ஏற்றுப்பாங்களா, தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களான்னு கேட்கிறாரு. இல்ல ரொம்ப இதுல என்னன்னாங்க, நாம எங்க இருந்து பேசணும், கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறியக்கூடாதுன்னு அண்ணன் பெங்களூருக்காரருக்கு தெரியல. தினகரனை வாழ்த்தி பேசியதும் தினகரனை கதையை கேவலமா பேசியதும் பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தி புகழேந்தி என்ன எத்தனை தடவை பேசியிருக்கிறாரு, எவ்வளோ ஏகடியம் பண்ணி அசிங்கசிங்கமா பேசியிருக்கிறாருங்கிற வீடியோ என்கிட்ட விட்டனா 4 மணி நேரம் ஆகும். அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, 2017 வரைக்கும் சேலம் மட்டுமே அறியப்பட்ட பழனிசாமி இன்று இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர். நீங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாரு, அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. உங்களால அதாவது நீங்க அம்மா சாவில் மரணம் இருக்குது அப்படின்னு, அம்மா மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து உங்களை நோக்கி மறைமுகமாக குற்றம் சாட்டியவர் பன்னீர்செல்வம். அதே மாதிரி அம்மா அவர்கள் சிறைக்கு செல்ல நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிற கோபம் தமிழக மக்களுக்கு என்ன இருக்கிறப்ப உங்களை எப்படி சார் திரும்ப அதிமுக தேர்தல் வெற்றி பெறவே இல்லை, அதுல இருந்து இந்த ஒன்றிணைப்பு குரல் ஓங்கி ஒலிக்குதுங்கிறாரு. தொடர் தோல்விகள் வரும்போது கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு வகையில வெற்றி பெறணும், அதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணும், அந்த நிலைமை இருக்கு அப்படிங்கிறார். 3 பேர் காரணம் இல்லை, இந்த 3 ஓட்டு காரணம் இல்லை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென் தமிழ்நாட்டிலேயே மொத்த எம்பி இடத்துலயும் பல இடங்களில் 3ஆவது இடம் போச்சு, 21%. சார், அது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தது ஒரு காரணம். அதை விட ஒரு புதிய காரணம் சொல்றேன் கேட்டுங்க. இதுவரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர்கள்லாம் ஒரு சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள். புரட்சித் தலைவர் ஆகட்டும், புரட்சித் தலைவி ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், திரு பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனால சில இடங்கள் அந்த சரிவு ஏற்பட்டிருக்குது. அதுதான் தொகுதி வாரியா கூப்பிட்டு தனிநபர்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்காரு. சார், 3 தனிநபர்கள் அப்ப சொல்ல முடியாது. தனிநபர்கள் நான் சொல்லல, இவங்க இல்ல சார். நான் சொல்றது இந்த 3 பேர்னால எந்த இழப்பும் கிடையாது. இப்ப தேவை ஆலோசனை கூட்டம். அடுத்த நிமிஷமே வேற ஒரு கருத்து சொல்றீங்களே. நீங்க தான் சொன்னீங்க இழப்பு வந்திருக்கு, பெரும்பான்மை சமூகத்தில் இருந்தார், ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அதனால இழப்பு அங்கேயும் இங்கேயும் சரிவு இருக்கு, சரி பண்ணணும் தான் ஆலோசனை கூட்டம் சொன்னீங்க. அதை தான் சார் சொல்றேன். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இதை யாரும் மூடி மறைக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இதை எப்படி இந்த டென்ட்டை சரி பண்ணலாம், இந்த தோல்வி தொடராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு பொதுச் செயலாளர்ங்கிற முறையில் அவருடைய கடமையை பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த அம்மாவினால அதிமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை. இவங்களை சேர்த்துனா அதான் அண்ணன் உதயகுமார் ஒண்ணு சொல்ல மறந்துட்டாரு. கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது, சசிகலாவை சேர்த்தால் அதிமுக உருப்படாது. அதை சொல்லாம விட்டுட்டார். சரி, வர திரு பொன்ராஜ்,
இந்த அதிமுகவுடைய குழப்பங்கள் அல்லது சிக்கல்கள் அப்படின்னு எதுவும் இருக்கா, அல்லது அது உருவாக்கப்படுறதுன்னு சொல்லப்படுற விமர்சனங்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு 4 விதமாக இந்த அதிமுகவுடைய பிரச்சனையை பார்க்குறேன். ஒன்று மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் கேனாட் பி த பேசிஸ் ஃபார் யூனிட்டி. ரெண்டாவது ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். மூணாவது மிஸ்கன்செப்ஷன் இஸ் நாட் அ கன்விக்ஷன். நாலாவது டெமோக்ரஸி வித்தின் த பார்ட்டி. இந்த 4 தான் இன்னைக்கு அதிமுகவை அடுத்த நிலைக்கு எடுத்து போவோமா இல்லையான்றதை முடிவு செய்யக்கூடிய ஃபேக்டர். இந்த 4 தான். அப்போ மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் கேனாட் பி த பேசிஸ் ஃபார் யூனிட்டி அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய அவநம்பிக்கை அது ஒற்றுமைக்கு எந்த வகையிலும் உதவாது. ஏன்னா இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் சசிகலாவை நம்பல, ஓபிஎஸ் நம்பல. ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் நம்பல, சசிகலாவையும் நம்பல. சசிகலா அவர்கள் இவர்கள் 2 பேரையும் நம்பல. அவங்க இது அப்போ இந்த மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் இல்லை. மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் எல்லாருக்கும் இருக்கு. இதை இணைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம இவர் போல நம்ம சார் புகழேந்தி சார் கேசி பழனிசாமி அப்புறம் மற்ற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதை இணைச்சிடணும், தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கணும், அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் கட்சி ஏடிஎம்கே அவர் பக்கம்தான் என்பதை ப்ரூவ் பண்ணிட்டார். இபிஎஸ் 20% வாக்கு ஏடிஎம்கேக்கு இருக்கு என்பதையும் அவர் நிரூபிச்சிருக்காரு. 40% 35% 40% வாக்குலேருந்து ஒரு 15% வாக்குகள் குறைந்தாலும் 20% வாக்கு வலிமை இபிஎஸ் கிட்ட இருக்கு என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இபிஎஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மேஜர் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை இழந்திருக்காரு இந்த செக்ஷன்ல. அதனால அந்த நம்பிக்கை இழந்தா வாக்கு சதவீதம் வராது இல்லையா? வராது. அதனால தான் இப்போ 15% வாக்கு போனது காரணம் தான். அந்த 35%லேருந்து 38% வாக்கு போனதுக்கு அது 20 குறைஞ்சதுக்கு காரணம் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இன்னைக்கு உதயகுமார் பேட்டி கொடுத்துருக்காரு, செல்லூர் ராஜ் பேட்டி கொடுத்துருக்காரு. 6 அமைச்சர்கள் போய் அவங்க எடப்பாடியை சந்தித்தார்கள் என்று தகவல் வந்தது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு சைடு ஒன்னா சேரணுன்ற உணர்வு இருக்கு, இன்னொரு சைடு எடப்பாடி கேம்ப்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கோடு இருக்காங்க. அதாவது சசிகலா அவர்களை உள்ள விட்டா திரும்பவும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸை லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஃபேமிலி டாமினன்ஸ் திரும்பவும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் ஃப்ரீடம் அவர்களுக்கு கிடைக்காம போயிடும். அதாவது 4.5 ஆண்டு கால இபிஎஸ் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம், அதாவது ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லேயும் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை அவர்கள் சசிகலா அவர்கள் உள்ளே வந்தால் மீண்டும் நம்மளால் கொண்டு வர முடியாது என்ற நம்பிக்கையின்மை அவர்களுக்கு இருக்குது. அப்போ இபிஎஸ் ஏடிஎம்கே ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதாவது சசிகலாட்டிருந்து ஒரு ஏலத்தில் எடுத்திருக்காரு. ஏலத்தில் எடுத்த பிறகு திரும்பி போய் கேட்டால் எப்படி இபிஎஸ் கொடுப்பாரு? இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லை. ஒரு கட்சியை தன்னுடைய செல்வாக்கை பொதுக்குழுவில் நிரூபிச்சதை அப்படி ஒரு ரொம்ப சாதாரணம் அப்படி ஒரு கருத்தா அப்படி சொல்ல முடியுமா? ஏலம் அது வைக்கிற விமர்சனங்கள் பொதுக்குழு எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கிரியேட் பண்ண பைலாப்படி பொதுக்குழு இஸ் நாட் த அல்டிமேட் அத்தாரிட்டி. தொண்டர்கள் தான் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியை செலக்ட் பண்ணக்கூடிய அல்டிமேட் அத்தாரிட்டி ஆஸ் பர் த பைலா ஆஃப் த ஏடிஎம்கே. அப்போ ஜெனரல் செக்ரட்டரியை நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் ஏற்றுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் அவங்களுக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய புது சட்டத்தை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் தரப்பாக இருந்தாலும் சரி, சசிகலா தரப்பாக இருந்தாலும் சரி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதை எக்ஸ்போஸ் பண்ண ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் கோ தானே சார் பேச வேண்டியிருக்கும். நீதிமன்றங்கள் அல்லது தேர்தல் ஆணையத்திட்ட நீங்க உங்களால நிரூபிக்க முடியலன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருக்கிறார், அவ்வளவுதானே? இல்ல, நிரூபிச்சிருக்காரு. அதை நான் மறுக்கல. எடப்பாடி தான் நிரூபிச்சிருக்காரு. எடப்பாடி தான் ஐடிஎம்கே இன்னைக்கு தன் பக்கம் வச்சிருக்காரு. 20% ஓட்டு வங்கியை அவர் தான் வச்சிருக்காரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர்கள் இருவரையும் சேர்க்க வேண்டும்? ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் எதற்காக சேர்க்கணும்? அந்த கேள்வி வரும். அப்ப ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். இப்போ வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும். இந்த வலிமையை சசிகலாவும் ஓபிஎஸும் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல. சசிகலா இந்த சீன்லே இல்ல, தேர்தல் களத்துல இல்ல. முக்கியமான நேரங்கள்ல அவர் பேசாம வீட்டுல அமைதியா இருந்து விட்டார். அப்ப ஓபிஎஸ் ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டாண்டிங் இல்ல.
இஸ் ஆபரேட்டட் பை பிஜேபி அதுல என்ன இவங்க பாயிண்ட் என்ன முன்வைக்கிறாங்கன்னா சார், அவங்களுக்கு வெற்றி வராமல் இருந்திருக்கலாம், ஆனா அதிமுகவுடைய தோல்வி அல்லது அதிமுகவுடைய வாக்கு சரிவு அப்படிங்கிறது இவங்களால ஏற்பட்டிருக்குன்னா இவங்களுக்கு ஒரு பலம் இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்ல, அது ஏற்பட்டிருக்கு. அதிமுகவோட தோல்வி ஏற்பட்டிருக்கு, சரிவு ஏற்பட்டிருக்கு. அதை எங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சசிகலாவும்? நீங்க எங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க? எல்லாருமே டிடிவி தினகரன் ஒரு இடத்துல போட்டிட்டாரு, ஓபிஎஸ் வந்து ஒரு இடத்துல சுயேட்சையா போட்டிட்டாரு. இவர்கள் வந்து 5 இடத்துல டெபாசிட் போயிருக்கு சவுத்துல வந்து ஏடிஎம்கேக்கு. அப்ப 5 7 இடங்கள் டெபாசிட் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்கள்ல 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. இது வந்து ஏடிஎம்கேல ஏற்பட்ட பிளவு தான் இதற்கு காரணம். அதுதான் காரணம். இது இவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனால் இது மட்டுமே வெற்றிக்கு வித்திடாது. ஏடிஎம்கே வெற்றிக்கு மறுக்கல. அவர் என்ன சொல்றாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியா என்றால் தோல்விதான், அதை ஆராய்வதற்கு தான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது. நீங்க கடைசி பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, ஜனநாயகம் இருக்குதா அப்படின்னு. இப்ப ஆலோசனை கூட்டமே ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை தானே. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு என்ன எதனால் தோல்வி அப்படின்னு கேட்கறதுங்கிறது ஜனநாயகம் இல்லையா? அது கேட்கறது சரிதான். அது வந்து அது வந்து ஜனநாயக கடமை தான். பட் முடிவு எப்படி எடுக்க போறாங்க அதை பொறுத்தானே இருக்கு. நீங்க வந்து 4வது பாயிண்ட் அதை சொன்னேன். 4வது பாயிண்ட்க்கு வரேன் நான். அதுக்கு முன்னால மிஸ்கன்செப்ஷன் இஸ் நாட் அ கன்விக்ஷன். அதாவது தவறான புரிதல் அது வந்து ஒரு பிலீஃப், நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காது. இபிஎஸ் பொறுத்தவரைக்கும் என்ன தவறான புரிதல் வச்சிருக்காருன்னா, 2024 தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தல். அதுல வந்து நாங்க வந்து தமிழக உரிமையை முன்னிறுத்தி போட்டிட்டோம், பணம் செலவழிக்கல, எல்லா சரியான சட்டமன்ற தேர்தல் வரும்போது எங்களுக்கு ஆதரவு வருங்கிறாரு. அது வேற இது வேற அப்படிங்கறது அவர் புரிதல். அதுதான் அங்கதான் மிஸ்கன்செப்ஷன் சொல்றேன் நான். இபிஎஸ் வந்து அதுலதான் அடமண்டா இருக்காரு. அதான் மிஸ்கன்செப்ஷன். அது வந்து 2026 தோல்விக்கு அவரை வித்திடும். எப்படி வித்திடும்? என்னென்ன த்ரெட் இருக்கு? அப்ப அந்த த்ரெட் அவர் அனலைஸ் பண்ணிருக்காரா அப்படின்னா, த்ரெட் என்னென்ன த்ரெட் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே இல்லாட்டி என்டிஏ அலையன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்ட்ரென்த் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது யுனைடெட் ஸ்ட்ரென்த் இருக்கு. ரெண்டாவது டிஎம்கே வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லா 2 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. 3வது டிஎம்கே கேடர் ஸ்ட்ரென்த். 4வது வந்து நெக்ஸ்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப் வந்து டிஎம்கேல உருவாயிருச்சு. உதயநிதி ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப் வந்தாச்சு. அடுத்து வந்து மைனாரிட்டி பீப்புள் சப்போர்ட், எஸ்சி எஸ்டி எம்பிசியுடைய சப்போர்ட் டிஎம்கே இருக்கு. அடுத்து வந்து ஆக்டர் என்ட்ரி ஆஃப் ஆக்டர் விஜய், இதனுடைய த்ரெட். அடுத்து வந்து இது எல்லாமே வந்து இபிஎஸ்க்கு ஏடிஎம்கே அகைன்ஸ்டா இருக்கு. அப்ப